ஹலோ எவ்ரிவன். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. சென்செக்ஸில் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட். மை செல்ஃப் ஜீவா. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் மார்னிங்கே கிளியராக கொடுத்துருந்தோம். லெவல்ஸு ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பட்ஜெட் வீக்கு, ப்ரீமியம் எல்லாம் சூட்டப் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் ரேண்டம் ட்ரேடோ இல்லை மார்க்கெட் எகெயின்ஸ்டாக இருக்க ட்ரேடில் இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் லாஸஸ் வரும். ஸ்கேல்பிங் பண்ணுறதுனா பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணிக்கோங்க. நியூ பிகினராக இருந்தால் இந்த வீக் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே அட்வைசபிள். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிருக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட என்டையர் டே வரைக்கும் அந்த கேண்டிலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிடுச்சு. நம்ம எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,193ங்கிறது பிவோட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷ் சினாரியா இருக்கும். அந்த இடத்துல வரும்போது எகைன் டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 hour அப்போது 2:30 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் லோயர் டைம் ஃப்ரேம் 3 minute அண்ட் 5 minute டைம் ஃப்ரேமில் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், பேங்க் நிஃப்டியில் அதே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டேயில் கடைசியாக ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி நல்ல ஒரு ரேலி நடந்துச்சு. நம்மளுமே ஒரு கால் ஆஃப் த சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரு சான்ஸ் கிடச்சா ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அட்வைசபிள். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து ஸ்லைட்டாக ஒரு 430 crores பை பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி டெக்னிக்கல் வியூ நாளைக்கு என்ன லெவல்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஏ அண்ட் டிஏ டேட்டாஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். எஃப்ஐஏ அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 2 பேருமே நெட் பையராக இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு 450 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 3360 கோடி பையிங்கில் இருக்காங்க. நம்ம மார்னிங் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸை கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்தோம், ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கிறது. மார்னிங் கிளியராக சொல்லியிருந்தோம் 25,090 பிவோட்டாக இருக்கும், 25,360 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு தெரியும் 580 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ்க்குமே நம்ம லெவல்ஸ் கிளியராக கொடுத்துருந்தோம். 81,800 பிவோட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம கிளியராக இங்கே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:50க்கு 1 o'clock சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. பட் மார்க்கெட்டில் வந்து செல் ஆன் ரைஸில் வந்துட்டுனால பேட்டர்ன் பிரேக் அவுட்க்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்செக்ஸில் கால் சைடில் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன பிவோட் பாயிண்டில் கரெக்டாக இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சப்போர்ட்டில் இருந்துச்சு. பிரேக் டவுன் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ரேலி இந்த அளவுக்கு வரும் பாசிபிள் எதிர்பார்த்தோம். பட் நல்லாவே ஒரு ரேலி வந்துச்சு. அதே டைமில் நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்கணுன்னு இருந்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பர்டிகுலராக வந்து டபுள் பாட்டம் வந்துடுச்சு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், பட் பேங்க் நிஃப்டியில் கிளியரான ஒரு டபுள் பாட்டம், நெக்லைன் கீழே கரெக்டான டபுள் பாட்டம், எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரேலி. அதனால் மார்க்கெட்டில் நாளைக்குமே ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சா ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள். நியூ ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் சீட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். சிலபஸ் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே அது 25% டிஸ்கவுண்ட், 2 ட்ரைவ் ரீடிங் செக்ஷன், இபுக் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போது நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 டேஸாக ஒரு ஜோனுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கலாம். பட் பிரேக் டவுன் ஆகிறதோட பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி சினாரியோ இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் லாஸ்ட் 5 டேஸ் அதே மாதிரி ஜோனுக்குள்ளே இருக்குது. இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த லெவலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீமியம் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் பார்க்கணும்னா ப்ரீமியம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்னிங் 9:15க்கு 750 ருபீஸ் ஸ்டாடலோட ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து 540 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 210 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாலும் அந்த ப்ரீமியம் டிகே ஆகுது. அதனால தான் ப்ரீமியம் ஹையாக இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருந்துட்டு எடுத்துகிட்டு ப்ரீமியம் ரைஸ் ஆகுது, காமா எஃபெக்ட் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. பட் ஆல்ரெடி ப்ரீமியம் ஹையாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சினாரியோ இல்லைன்னா ஐவி கிராஷ் ஆகும், தீட்டா டிகே ஆகும். இது வந்து இன்றைக்கி நாளைக்கு நடக்காது. பட் நான் சொல்கிறது பட்ஜெட் அப்போ நடக்கும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவோம், ஐ ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணும்போது அதிக லாட்டோ அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கு 82,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை விட்டால் டைரெக்டாக 83,000. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 82,000, அதை விட்டு டைரெக்டாக 81,500. ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் ரைட்டிங் இருக்குது. மீதி எல்லா ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா எட்ஜிங் பண்ண மாதிரி இருக்குது. எகெயின் சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கனால நாளைக்கு ப்ரீமியம் மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே 520 530 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1 hour நல்ல வால்டிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லோ ப்ரீமியம் திருப்பி ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னங்கிறது கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை பாருங்கள். சென்செக்ஸில் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் தெரியும். அந்த ட்ரெண்ட் லைன்லாம் ரிஜெக்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எகெயின் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இன்றைக்கி வந்து அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக நேற்று வந்து இந்த இடம் பிவோட்டாக வச்சுருந்தோம், இன்றைக்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து நல்லா ரேலியாக இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதை விட்டால் 83,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை தான் சப்போர்ட்டாக எடுத்துச்சு, இந்த ஜோனை தான் சப்போர்ட்டாக எடுத்து எகெயின் இந்த ஜோனை தான் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் வந்திருக்கு. எகெயின் நல்ல ரேலி ஆகி வந்தாலும் இந்த ஜோனுங்கிறது திருப்பியும் ரெசிஸ்டன்ஸாக மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இன்கேஸ் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ரொம்ப அல்ட்ரா புல்லிஷ் ஏதாச்சுன்னா நான் லெவல்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். பிவோட்டாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து 82,100 வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்துச்சு. ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனோடனே நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடம் திருப்பி பிவோட்டாக ஒர்க் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். 80 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் 82,400க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் சென்டிங், ப்ரீமியம் எகெயின்ஸாக டிகே ப்ரீமியம் மூமெண்டம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். ஒன்ஸ் ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எகெயின் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 82,780 ஒரு ஸ்டாப்பு, 83,000 ஒரு ஸ்டாப். டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81,800 இன்றைக்கி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக சப்போர்ட் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, இப்போ என்ன ஆக்ட் ஆகுது, சப்போர்ட்டாக. ப்ரைஸ் திருப்பி வந்தாலும் பிரேக் டவுன் பண்ணாலும் இந்த இடத்துல திருப்பியும் ட்ரிகர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. 81,800க்கு கீழே மார்க்கெட்டோட ட்ரெண்டும் நெகட்டிவ் ப்ளஸ் அதுக்கு கீழே டெசசிவ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனால் மட்டும் தான் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். 81,800 கீழே டெசசிவ் பிரேக் டவுன் கொடுத்தா ரீடெஸ்ட்டில் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட்டில் தான் இருக்கும். ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆர் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தா ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்னா கிளியராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடிங் ஹவர்ஸில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக 25,500 ரைட்டிங் இருக்குது, 25,000 ரைட்டிங் இருக்குது. பட் 100, 200, 300 கால் ஆப்ஷன் ரைட்டர் திருப்பி ஆட் ஆகிறாங்க, திருப்பி புட் ஆப்ஷன் ரைட்டர் அன்வைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நல்லா பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி பார்த்தாலும் இது வந்து வைடர் ரேஞ்சாக இருக்குது. பிகாஸ் பட்ஜெட் இருக்கனால வைடர் ரேஞ்சாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேட்ரு கிடையாது. பிகாஸ் ஏன்னா திருப்பி மார்க்கெட் அப் சைடில் போச்சுன்னா புட் ஆப்ஷன் ரேட்டிங் ஏறிடும், மார்க்கெட் கீழே வரும்போது கால் ஆப்ஷன் ரேட்டிங் அன்வைன் பண்ணும். இந்த மாதிரி ரீசன்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நிஃப்டியில் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட சென்செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். பட் இருந்தாலும் நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே 2 ஸ்விங்கு டச் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட். நம்ம இன்றைக்கி எஸ்டே சொன்ன மாதிரி மார்னிங் ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் ஓட ஹைக்குள்ளே தான் ப்ரைஸ் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு.
இங்கே எஸ்டர்டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. எஸ்டர்டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் 25,178. பட் வந்து கடைசியாக க்ளோஸ் ஆனது இந்த இடம்னால இங்கே இருக்க இம்பேலன்ஸ் மூவை இன்றைக்கே கவர் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எது பிவோட்டாக ஒர்க் ஆகும்னா 25,270 எபோ மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஸ்லைட் புல்லிஷ்னு கிடையாது, புல்லிஷில் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இது பிவோட்டாக ஒர்க் ஆகும். சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடே லோ தான் சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சேம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு ஒரே சினாரியோ தான். எகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் ஃப்ளாக் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி ரீட்ரெஸ் பண்ணாலும் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது 440ங்கிற லெவல் ப்ரீவியஸ் மைனர் சப்ளை ஜோன் இங்கேருந்து ஃபாலோ ஆகுது. திருப்பி இங்கே வந்து மைனர் சப்ளை ஜோன் ஒரு டைம் ரேலி வந்துருச்சுன்னா திருப்பியும் வந்து 25,360 இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா திருப்பி 500 ரீச் பண்ணுறதுக்கு மேஜர் சப்ளை ஜோன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா அப்கமிங் லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் 25,656. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா சப்போர்ட்டு, இந்த ஏரியா எகைன் இதுக்குள்ளேயே திருப்பியும் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டாப் லாஸ் எண்டிங் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி எகைன் திருப்பி செல்லான் ரைஸில் வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிற இடம் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் மார்க்கெட்டோட நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸில் எப்படி ரைட் ஆகுறாங்க, நிஃப்டியோட சென்செக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் ஆகுறாங்க, சென்செக்ஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் ட்ரேட் ஆகும்போது நம்ம ஒரு சில விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரெண்டு பக்கம் ஃபாலோவாக இருக்கணும். ஸ்ட்ரக்சர் படி எப்படி இருக்கோ அது ஃபாலோவாக இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ட்ரேட் எடுக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்டில் சப்ளை வரும்போது நெகட்டிவ் கேண்டில் வந்தால் ஷார்ட்டு, டிமாண்ட்லேருந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தால் பை. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரேண்டம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.